சுகு டாக்ஸ் நேர்களுக்கு வணக்கம். உங்களுடன் சுகன்யா கணேஷ். ஏங்க, அதான் உங்கள் அக்கா பையன் இளங்கோவன் படிப்பு முடிச்சுட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான்ல, அப்புறமும் ஏன் காத்திருக்கணும்? சீக்கிரமாக நம்ம கவிதாவுக்கும் இளங்கோவனுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம்ல. சட்டுப்புட்டுன்னு உங்கள் அக்கா கிட்ட போய் பேசிட்டு வாங்க என்று வேலு நாச்சியார் கூறிக்கொண்டிருந்த நேரத்தில், அம்மா, இப்போ என் கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? என்னடி பேசுகிற நீ? உனக்கு இன்னும் கல்யாண வயசு வரலன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? உன் கூட படித்த பொண்ணுங்க, பழகுன பொண்ணுங்கன்னு எல்லாரும் கையில் ஒன்றும் வயிற்றுல ஒன்றுமா நிற்கிதுங்க. ஏன் உங்கள் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் பண்ணலைன்னு ஊரில் உள்ளவங்க எல்லாரும் என்னை கேட்கும்போது எனக்கு எவ்வளவு சங்கடமாக இருக்கும்னு உனக்கு என்னடி தெரியும்? பெருசாக பேச வந்துட்டா, இப்போ எதுக்கு கல்யாணம்னு என்ற வேலு நாச்சியார் பொங்கி எழுந்தாள். நாச்சியா, இப்போ ஏன் இவ்வளவு கோவப்படுற? அவ சின்ன பொண்ணு, தெரியாமல் பேசுகிறா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீயும் தானே இளங்கோவனுக்கு கவிதாவை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொன்ன. இப்போ அவன் கை நிறைய சம்பாதிக்கிறான்னு இவங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட. அதே மாதிரி தான் கவிதாவுக்கும் அவனோட நல்ல குணம் தெரிய வரும்போது அவளும் ஒத்துப்பா என்ற கவிதாவின் அப்பா சுப்பிரமணியனிடம், என்ன பேசுறீங்க நீங்க? அவன் காசுக்காகவா என் பொண்ணை அவனுக்கு கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறேன்? ஏதோ புருஷனை இழந்த உங்கள் அக்கா என் தம்பியோட உறவு வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் என்னால் உங்கள் உறவு போயிடக்கூடாதுன்னு நானும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். அவ்வளவுதான். சொல்லப்போனால் நான் உங்கள் அக்கா கிட்ட தான் இந்த கோபத்தை காட்டணும். பொறுமையாக இருக்கேன்ல, அதான் என்னை தாழ்வாக நினச்சிட்டாங்க. இல்லைன்னா அவங்க இல்லை முதல்ல கல்யாண பேச்சு ஆரம்பிச்சிருக்கணும். இப்படி மௌனமாக இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? ஒருவேளை பையன் கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பித்த உடனே நல்ல வசதியான வீட்டு பொண்ணாக பார்க்கலாம்னு நினைக்கிறாங்களோ என்னவோ. நீங்கள் இப்படியே அமைதியாக இருந்தீங்கன்னா அப்புறம் நான் சொன்னது தான் நடக்கும், பார்த்துக்கோங்க. இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க? உங்கள் அக்கா வீட்டுக்கு போய் என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டு வாங்க. உன்னோட புராணத்தை ஆரம்பிச்சிட்டியா? நான் நாளைக்கே போய் என் அக்கா கிட்ட கல்யாண விஷயத்த பேசுகிறேன், போதுமா என்றார் சுப்பிரமணி. கவிதா உங்களுக்கும் பொண்ணு தானே, என்னமோ எனக்காக பேசுகிற மாதிரி அழுத்துக்கிறீங்க என்று மீண்டும் தனது புலம்பலை ஆரம்பித்தார் வேலு நாச்சியார். சுப்பிரமணி வேலு நாச்சியார் தம்பதிக்கு ஒரே மகள் கவிதா. உள்ளூரிலேயே 12ஆம் வகுப்பு வரை படித்தவள். பிறகு பக்கத்து டவுனிற்கு சென்று பட்டப்படிப்பையும் முடித்தாள். தற்பொழுது அம்மாவிற்கு உதவியாக வீட்டு வேலைகளை செய்து வருகிறாள். கவிதாவிற்கும் அக்கா மகன் இளங்கோவனுக்கும் தான் திருமணம் என்று கவிதாவின் அப்பா அவர்கள் சிறுவயதாக இருக்கும்போதே முடிவு செய்துவிட்டார். இந்த முடிவை அவர் எடுத்ததற்கு காரணம் சுப்பிரமணியத்தின் அக்கா அம்சவல்லிதான். அம்சவல்லி தன் கணவர் ஒரே மகன் இளங்கோவன் என மகிழ்ச்சியாக சென்னையில் வாழ்ந்து வந்தவள். அப்பொழுது இளங்கோவனுக்கு 13 வயது இருக்கும். இளங்கோவனின் அப்பா ஒரு விபத்தில் இறந்துவிடவே அதற்கு பிறகு ஆதரவின்றி தவித்த அம்சவல்லியை சுப்பிரமணியன் பிறந்த ஊருக்கே அழைத்து வந்து தனியாக வீடு எடுத்து தங்க வைத்தார். அவர்கள் குடும்பத்தையும் பார்த்து கொள்ள ஆரம்பித்தார். சுப்பிரமணியத்தின் அக்கா அம்சவல்லிக்கு ஒரே ஒரு ஆசை, இளங்கோவனுக்கும் கவிதாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும், நம்ம உறவு என்னென்னைக்கும் நிலச்சி இருக்கணும் என்றவாறு அம்சவல்லி கேட்டுக்கொண்டதன் பெயரில் சுப்பிரமணியனும் அவர் கேட்டவாறு உறுதியளித்தார். ஆனால் இதில் கவிதாவின் அம்மா வேலு நாச்சியாருக்கு துளியும் உடன்பாடு இல்லை. காரணம், தனது பெண்ணை ஒரு நல்ல வசதியான இடத்தில் திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று ஒவ்வொரு அம்மாவிற்கும் இருக்கும் அந்த ஆசைதான் அவருக்கும் இருந்தது. ஏனென்று தெரியவில்லை, சிறு வயதிலிருந்தே இளங்கோவனுக்கும் கவிதாவிற்கும் பிடிக்காமல் போய்விட்டது. இருவருக்கும் இடையில் அடிக்கடி வாக்குவாதங்கள் வர ஒருவரை ஒருவர் அடித்து கொள்ளவும் ஆரம்பித்தனர். இளங்கோவன் படிப்பில் திறமையானவன், புத்திசாலி. ஆனால் கவிதாவால் படிப்பில் இளங்கோவனுக்கு அளவிற்கு ஈடு கொடுக்க முடியவில்லை. அவனை விட அதிக மதிப்பெண் வாங்க வேண்டும் என்ற கர்வத்தில் போட்டி போட்டுக்கொண்டு படித்ததில் இருவருக்கும் ஒருவரை ஒருவர் பிடிக்காமல் போய்விட்டது. அதிக மதிப்பெண்ணோடு 12ஆம் வகுப்பை முடித்த இளங்கோவன் மேற்படிப்பிற்காக சென்னையில் உள்ள பிரபல கல்லூரியில் சேர்ந்தான். ஆனால் தானும் அந்த கல்லூரியில் சேர வேண்டும் என்று கவிதா எவ்வளவு போராடியும் அவளால் முடியவில்லை. இது என்னப்பா நியாயம்? அவன் என்னை விட நிறைய மார்க் எடுத்திருக்காங்கிற காரணத்துக்காக அவனை சென்னைக்கு அனுப்பி பெரிய காலேஜில் படிக்க வைக்கிறீங்க. ஆனால் என்ன மட்டும் பக்கத்தில் இருக்கிற காலேஜில் போய் படின்னு சொல்கிறீங்க. ஏன்பா இப்படி பண்ணுறீங்க? நான் உங்களோட பொண்ணு தானே, அப்போது என்ன தானே நீங்கள் நல்லா படிக்க வைக்கணும். ஆனால் என்னை விட அவன்தான் உங்களுக்கு முக்கியமாக போயிட்டான். என்ன பேசுகிற கவிதா நீ? அவன் வேற நீ வேறையா? எனக்கு நீங்கள் 2 பேருமே எனக்கு ஒன்று தான். நீ அங்கே போய் படித்து என்னம்மா பண்ண போகிற? எப்படியும் அவனை கல்யாணம் பண்ணி
அவன் எங்கே வேலை செய்கிறானோ அங்கே தானே நீயும் இருக்க போகிற. ஏதோ உன்னோட ஆசைக்காக தான் 12வது வரைக்கும் படிக்க வச்சோம். இப்போ மறுபடியும் நீ காலேஜுக்கு போகணும்னு ஆசைப்படுற. அதான் பக்கத்தில் இருக்கிற காலேஜில் சேர்ந்து படின்னு சொல்கிறேன். ஆனால் நீ சென்னையில் போய் தான் படிப்பேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? என்னால் அவ்வளோ பெரிய காலேஜில் உங்கள் 2 பேருக்கும் எப்படி ஃபீஸ் கட்ட முடியும்? அப்பன்னா நீங்கள் பெத்த பொண்ணு என்ன அந்த காலேஜில் சேர்த்துருக்கலாம்ல, ஏன் அவனை சேர்த்தீங்க? என்ன கவிதா, மறுபடியும் புரிஞ்சுக்காம பேசுனா என்ன அர்த்தம்? நீ படித்து என்ன ஆக போகுது? இதுவே அவன் படித்து ஒரு நல்ல வேலைக்கு போனா காலம் முழுக்க உன்னை கண்கலங்காமல் பார்த்துப்பான். அதுக்கு முதல்ல நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும். எனக்கு அவனை கல்யாணம் பண்ணுறதுல துளி கூட விருப்பம் இல்லைப்பா. என்ன கவிதா, சின்ன வயசில் தான் ஏதோ சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்க. போக போக சரியாயிடும்னு நினச்சா இப்போ வரைக்கும் உங்கள் சண்டை முடியவே இல்லை. உங்களுக்குள்ள அப்படி என்னதான் பிரச்சனை? உனக்கும் இளங்கோவனுக்கும் தான் கல்யாணம்னு நீங்கள் சின்ன வயசாக இருக்கும்போதே நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். இப்படி இருக்கும்போது 2 பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் என்ன அர்த்தம்? என்னப்பா பண்ண சொல்கிறீங்க? அவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. அவனுக்கு தான் ஒரு பெரிய படிப்பாளின்னு திமிரு. இதோ பாரு கவிதா, அவன் நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. சும்மா விளையாட்டுக்கு தான் அந்த மாதிரி உன்கிட்ட சண்டை போடுறான். நாளைக்கே உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இந்த சண்டையெல்லாம் காணாமல் போயிடும். அதுக்கப்புறம் குடும்பம் குழந்தைன்னு ஆயிடுச்சுன்னா 2 பேருமே விட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. எனக்கு அவனை கல்யாணம் பண்ணுறதுக்கே பிடிக்கலன்னு சொல்கிறேன். இதில் நீங்கள் பாட்டுக்கு பேசிக்கிட்டு போனால் என்ன அர்த்தம் என்று கவிதா கோபத்துடன் கூறிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தாள். அவ சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? உங்கள் அக்கா பையனை தான் கவிதாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நீங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டா போதுமா? கவிதாவை பெற்றவ நான். என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிங்களா? வாக்கு கொடுத்துட்டு வந்து என்கிட்ட சொன்னால் எப்படி? நாம் பெற்று வச்சிருக்கிறது ஒரு பொண்ணு தான், ஒன்றும் 2-3 பொண்ணுங்க இல்லை. அவளை ஒரு நல்ல வசதியான இடத்துல 4 சாதி சனம் இருக்கிற இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன். இப்படி அப்பா இல்லாத அவனுக்கு கட்டி கொடுத்து, அதுவும் 2 பேரும் எலியும் பூனையுமா இருக்காங்க. காலம் முழுக்க என் பொண்ணு கஷ்டப்படணும்னு ஆசைப்படுறீங்களா? இதோ பாருங்க, அவள் வளர்ந்துட்டா. அவளுக்கும் எது நல்லது எது கெட்டதுன்னு நல்லாவே புரியும். அதனால் அவள் விருப்பத்தையும் கொஞ்சம் கேட்டு நடந்துக்கோங்க என்ற வேலு நாச்சியாரும் அவர் பங்கிற்கு புலம்பிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தாள். இவர்களுக்கிடையில் மாட்டிக்கொண்டு தவிக்கும் சுப்பிரமணி தலையில் கை வைத்தபடி அமைதியாக அமர்ந்திருப்பதை தவிர அவருக்கு வேறு வழி தெரியவில்லை. இப்படி வருடங்கள் உருண்டோட கவிதாவும் தனது பட்டப்படிப்பை நல்லபடியாக முடித்தாள். 2 பட்டங்களை பெற்ற இளங்கோவன் தற்பொழுது சென்னையிலேயே ஒரு நல்ல நிறுவனத்தில் மாதம் 1 லட்சம் என்ற சம்பளத்தில் பணிபுரிந்து வருகிறான். இதுநாள் வரை இளங்கோவனுக்கு கவிதாவை திருமணம் செய்து கொடுப்பதில் தயங்கிக் கொண்டிருந்த வேலு நாச்சியார் அவன் கை நிறைய சம்பாதிக்கும் காரணத்தை முதன்மையாக வைத்துக்கொண்டு கவிதாவை உடனே இளங்கோவனுக்கு திருமணம் செய்து முடிக்க வேண்டும் என்று அதில் மும்பரமாக இறங்கிவிட்டார். தற்பொழுது அக்காவிடம் இளங்கோவன் கவிதா திருமணத்தை பற்றி பேசுவதற்காக அம்சவல்லியின் வீட்டிற்கு சென்றார். வா சுப்பிரமணி, உள்ள வா, உட்காரு. என்ன சாப்பிட்ற? அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க்கா, இப்போதான் சாப்பிட்டு வந்தேன். ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போலாம்னு வந்தேன். முக்கியமான விஷயமா? என்ன விஷயம்டா, சொல்லு என்ற அம்சவல்லியிடம். ஒன்றும் இல்லைக்கா, எல்லாம் இளங்கோவன் கவிதா கல்யாண விஷயம்தான். நானே அதை பற்றி உன்கிட்ட வந்து பேசணும்னு இருந்தேன்டா. நல்ல வேலை நீயே வந்த. என்னக்கா பண்ணுறது? இவ்வளோ நாள் நாச்சியா கவிதாவை இளங்கோவனுக்கு கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. இப்போ அவன் கை நிறைய சம்பாதிக்கிறத பார்த்து அவனுக்கு தான் கட்டி கொடுக்கணும்னு ஒத்த காலில் நிற்கிறா. எங்கே இளங்கோவனுக்கு வசதியான வீட்டு பொண்ணை பார்க்க ஆரம்பிச்சிடுவியோன்னு அவள் பயப்பட ஆரம்பிச்சிட்டா. அவளை என்னால் சமாதானப்படுத்தவே முடியலக்கா. அதான் நீ இளங்கோவனுக்கும் கவிதாவுக்கும் எப்போ கல்யாணம் பண்ணலாம்னு யோசனையில் இருக்கிறேன்னு கேட்டுட்டு போகலாம்னு வந்தேன். அவங்களுக்கு ஏன் இப்படி ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னு எனக்கு தெரியலடா. அவன் இப்போ சம்பாதிக்கிறது யாரால? எல்லாம் உன்னால தானே. நீ தானே அவன் படிக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்ட. என்னையும் நல்லபடியாக பார்த்துக்கிற. இப்படி இருக்கும்போது நான் எப்படிடா வேற ஒரு பொண்ணை என் பையனுக்கு கட்டி வைக்கணும்னு நினப்பேன்? அக்கா, என்ன பேசுகிற நீ? நானா உங்கள் 2 பேரையும் பார்த்துக்கிறேன். எந்த ஜென்மத்தில் நான் செஞ்ச புண்ணியமோ உன்ன மாதிரி ஒரு அக்கா எனக்கு கிடைச்சதுக்கு என்னென்னைக்கும் உனக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன்க்கா. ஆரம்பிச்சிட்டியா? சரி விடுடா. கவிதா இனிமே தான் என் வீட்டு மருமகளாக ஆக போகிறாளா என்ன? நாங்கள் எப்போ சென்னையிலேருந்து இங்கே வந்தோமோ அப்போவே கவிதாவை என் வீட்டு மருமகளாக நான் ஏற்றுக்கிட்டேன். உனக்கு முன்னாடியே நான் இளங்கோவன்கிட்ட கல்யாண விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் அவன் பிடிகொடுத்து கூட பேச மாட்டான். கவிதா பேரை சொன்னாலே
ஏதோ வேண்டாத பேரை சொல்கிற மாதிரி கோவப்படுறான். இவங்க 2 பேருக்குள்ள அப்படி என்ன பிரச்சனைன்னு தான் தெரியலை. ஒருத்தருக்கு ஒருத்தர் இவ்வளோ கோவமாக பிடிவாதமாக இருந்தா எப்படி இவங்க 2 பேரையும் ஒன்று சேர்த்து வைக்க முடியும்? இதை நினச்சி தான் நான் தினம் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் சுப்பிரமணி. சின்ன வயசில் இப்படி தான் எதுக்கு எடுத்தாலும் 2 பேரும் அடிச்சுப்பாங்க. போக போக சரியாயிடும்னு நானும் நினச்சேன். ஆனால் இப்போ வரைக்கும் 2 பேருக்குள்ளே இருக்கிற அந்த கோபம் குறையவே இல்லை. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை சுப்பிரமணி. இதை பற்றின யோசனை எனக்கும் இருக்குக்கா. கவிதா கிட்ட இளங்கோவனை பற்றி நான் எவ்வளவு நல்ல விதமாக எடுத்து சொல்ல முயற்சி செஞ்சாலும் அவன் நான் இளங்கோவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு பிடிவாதமாக சொல்கிறா. யாராவது ஒருத்தவங்க விட்டு கொடுத்தாலும் பரவாயில்லை. இப்படி 2 பேருமே பிடிவாதமாக இருந்தா பெரியவங்க நம்மளால் என்ன பண்ண முடியும்? இல்லை சுப்பிரமணி, இதை இனிமேயும் இப்படியே விட முடியாது. அவங்களா சரியாயிடுவாங்கன்னு இவ்வளவு நாள் நாம் வெயிட் பண்ணோம். ஆனால் இப்போ வரைக்கும் அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற அந்த கோபம் குறையவே இல்லை. அதுக்காக இவங்க கல்யாணத்தை நாம் எத்தனை நாள் தான் தள்ளி போட முடியும்? இவங்க 2 பேருக்கும் சீக்கிரமாகவே நாம் கல்யாணம் பண்ணி வச்சிடணும். கல்யாணத்துக்கு அப்புறம் கணவன் மனைவியாக வாழ ஆரம்பிக்கும்போது ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும்னு நான் நம்புகிறேன். நீ என்ன சுப்பிரமணி சொல்கிற? எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலக்கா. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காம எப்படி 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? நம்மளோட ஆசைக்காக 2 பேரோட வாழ்க்கையையும் வீணாக்கிடுவோம்னு ஒரு பக்கம் பயமாக இருக்குது. என்ன சுப்பிரமணி, நீயே இப்படி பேசுனா என்ன அர்த்தம்? இவங்களோட கல்யாணம் தான் என்னோட கடைசி ஆசை. உனக்கே நல்லா தெரியும். தெரிஞ்சும் ஏன் இப்படி பேசுகிற? அக்கா, எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி பேசாதன்னு. உனக்கு எதுவும் ஆகாது. எதுவும் ஆகாதுன்னு நீ சொல்லிக்கிட்டே இருந்தால் மட்டும் எனக்கு எதுவுமே ஆயிடாமல் போயிடுமா என்ன? என்னோட கடைசி காலம் நெருங்கிக்கிட்டே இருக்குது. அதுக்குள்ளே 2 பேருக்கும் எப்படியாவது கல்யாணத்தை பண்ணிடணும் சுப்பிரமணி. இவ்வளோ நாள் கவிதாவோட அம்மா தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்காமல் இருந்தாங்க. இப்போ அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் நீ திடீர்னு வந்து இப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? உனக்கும் கவிதாவை இளங்கோவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல விருப்பம் இல்லையா? எதா இருந்தாலும் வெளிப்படையாக என்கிட்ட சொல்லுப்பா என்ற அம்சவல்லியிடம். சேச்சே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. 2 பேரும் மனசும் ஒத்து போகாமல் எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் என்றார் சுப்பிரமணி. இங்கே வாழ்ந்துகிட்டு இருக்கிற எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சா கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு புரிதல் வந்ததும் அதுக்கப்புறம் சேர்ந்து வாழலையா? அது மாதிரி தான் கண்டிப்பாக 2 பேருக்குள்ளே இருக்கிற அந்த பிரச்சனை சரியாகி நாம் ஆசைப்பட்ட மாதிரியே 2 பேரும் சந்தோஷமாக வாழ்வாங்க. என்னை நம்பு சுப்பிரமணி. கவிதா கிட்ட நீ எதுவும் சொல்ல வேண்டாம். கல்யாண ஏற்பாட்டை நீ ஆரம்பி. நான் இளங்கோவன் கிட்டையும் இதை பற்றி எதுவும் சொல்கிறதா இல்லை. அவங்க சின்ன வயசாக இருக்கும்போதே சத்தியம் பண்ணி நிச்சயம் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நிச்சயதார்த்தம் பெருசாக வேண்டாம். நேராக கல்யாணத்தையே பிரம்மாண்டமாக வச்சிடலாம். நீ ஜோசியரை பார்த்து ஒரு நல்ல நாளாக குறிச்சிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. நாள் குறிச்சதுக்கப்புறமா 2 பேர்கிட்டையும் நாம் சொல்லலாம் என்ற அம்சவல்லி கூற சுப்பிரமணியனும் சரி என்றவாறு கூறிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தார். அவருக்கு என்னதான் பிடிக்காத இருவருக்கும் திருமணம் செய்து வைப்பதில் சம்மதம் இல்லை என்றாலும் தன் அக்காவின் நிலைமையை நன்கு புரிந்தவர் அவர் மட்டுமே. அக்காவின் கடைசி ஆசையை எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும் என்ற நினைப்பில் மட்டுமே அவர் இதற்கு ஒப்புக்கொண்டார். பிறகு ஒரு நல்ல ஜோசியரை பார்த்த சுப்பிரமணி திருமண நாளையும் குறித்துவிட்டு அதை அம்சவல்லியிடமும் தெரிவித்தார். இதை கேட்ட அம்சவல்லிக்கு எல்லையில்லாத மகிழ்ச்சி ஏற்படவே உடனே இளங்கோவனுக்கு ஃபோன் செய்தாள். இளங்கோவா, எப்படிடா இருக்க? எங்கே இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. ஆஃபீஸில் தான் இருக்கேன். நீ எப்படி இருக்க? என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல? ஆமாண்டா, எப்படி கண்டுபிடிச்ச? அதான் உன்னோட வாய்ஸில் தெரியுதே. என்ன விஷயமா? ஏதாவது சந்தோஷமான விஷயமா? ஆமாண்டா, இது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான். ஆனால் நீ எப்படி எடுத்துக்க போகிறேன்னு தான் தெரியலை. என்னம்மா இப்படி பேசுகிற? உனக்கு ஒரு விஷயம் சந்தோஷத்தை கொடுத்தா அது எனக்கும் கொடுக்காதா? சொல்லப்போனா நீ ஹாப்பியாக இருக்கணுங்கிறதுக்காக தானே உன்னை விட்டுட்டு இவ்வளவு தூரம் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தாண்டா. அதுக்கப்புறம் நானும் உன் கூடவே வந்துடுவேன். என்னம்மா சொல்கிற? உண்மையாவா? நான் எத்தனை தடவை கூப்பிட்டேன். இங்கே என் கூட வந்துருங்கம்மா, நாம் தனியாக வீடு எடுத்து தங்குவோம். என்னோடய சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு பெரிய வீடாக பார்க்குறேன்னு பல தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஆனால் நீங்கள் தான் நான் இப்போதைக்கு அந்த ஊரை விட்டு வரமாட்டேன்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க. இப்போ என்னம்மா திடீர்னு வரேன்னு சொல்கிறீங்க? ஓ, அப்போ இதுதான் அந்த ஹாப்பி நியூஸா? கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா.
நீங்கள் எப்போ ஊருக்கு வரீங்கன்னு மட்டும் சொல்லுங்கள். சீக்கிரமாகவே ஒரு நல்ல வீடாக பார்த்துட்டு நானே வந்து உங்களை கூட்டிகிட்டு வரேன் என்றான் இளங்கோவன். டேய் இருடா, அவசரப்படாத, என்னை கொஞ்சம் பேச விடு. நான் அங்கே வரப்போகிறேன்னு தான் சொன்னேன். ஆனால் நான் தனியாக வரேன்னு சொல்லலையே. என் கூட கவிதாவையும் அழைச்சிட்டு தான் வரப்போகிறேன். கவிதாவா? அவள் எதுக்குமா உன் கூட வரணும்? ஏண்டா, உனக்கும் கவிதாவுக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கவிதா உன்னோட பொண்டாட்டி ஆயிடுவா. அப்போ அவளும் நம்ம கூட இருக்கிறது தானே சரியாக இருக்கும் என்று அம்சவள்ளி கூற அது இளங்கோவனுக்கு அதிர்ச்சியை கொடுத்தது. என்னம்மா சொல்கிற? ஆமாண்டா இளங்கோவா, உனக்கும் கவிதாவுக்கும் கல்யாணம் பண்ணலாம்னு நாங்கள் எல்லாரும் பேசி முடிவு பண்ணிட்டோம். ஜோசியர்கிட்ட சொல்லி ஒரு நல்ல நாளையும் குறிச்சிட்டோம். இன்னும் 20 நாளில் உனக்கும் கவிதாவுக்கும் கல்யாணம். என்னம்மா இப்படி குண்டு மேலே குண்டு தூக்கி போடுற? நாள் குறிக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை நீ கேட்க மாட்டியா? வேற யாரோ ஒரு பொண்ணா இருந்தாலும் பரவாயில்ல, கவிதான்னு சொல்கிற. கவிதாவுக்கும் எனக்கும் சின்ன வயசுல இருந்தே செட்டே ஆகாதுமா. அப்புறம் எப்படி இந்த கல்யாணம் நடக்கும்னு நீ நினச்ச? இன்னும் சொல்லணும்னா கவிதா மேலே எனக்கு இருக்கிற கோவத்தை விட என் மேலே தான் அவளுக்கு நிறைய கோபம் இருக்குது. அதுக்கு காரணமே அவளை விட நான் நல்லா படித்தது தான். அவளை விட நான் நல்லா படிக்கிறேங்கிறத அவளால் தாங்கிக்க முடியலை. அப்படி இருக்கும்போது என்னை கல்யாணம் பண்ணிக்க அவள் எப்படி ஒத்துப்பா? அந்த திமிரு பிடிச்சவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கும் துளி கூட விருப்பம் இல்லைம்மா. இது எதையுமே யோசிக்காம நீங்கள் பாட்டுக்கு தேதி குறிச்சா என்ன அர்த்தம்? இதோ பாரு இளங்கோவா, நான் உனக்காக வாழ்கிறேன், நீ எனக்காக வாழ்கிற. நீ என் மேலே உண்மையாகவே அன்பும் பாசமும் வச்சிருக்கே அப்படின்னா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கிளம்பி ஊருக்கு வா. அப்படியே கல்யாணத்துக்கும் ஆஃபீஸில் லீவு கேட்டுட்டு வா. நான் ஃபோனை வைக்கிறேன் என்று அம்சவள்ளி கூறி ஃபோனை வைத்தார். இளங்கோவனுக்கு என்ன செய்வது என்றே புரியவில்லை. பிடிக்காத பெண்ணை எப்படி திருமணம் செய்து கொள்ள முடியும் என்று யோசித்து கொண்டிருக்க அன்றைய நாள் அவனுக்கு சோகமான நாளாகவே அமைந்தது. என்ன இளங்கோவா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஃபோனில் யாரு? ஏதாச்சும் பிரச்சனையா என்று இளங்கோவனின் நண்பன் கேட்க, ஆமாண்டா, எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னடா சொல்கிற? மேரேஜா? கங்க்ராட்ஸ்டா, சொல்லவே இல்லை. என்ன திடீர்னு? டேய், நானே டென்ஷனில் இருக்கேன், நீ வேற வாழ்த்துக்கள் சொல்கிற நேரமாடா இது? ஏண்டா, என்ன ஆச்சு? ஏன் உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லையா? ஆமாண்டா, என் மாமா பொண்ணு கவிதாவை தான் எனக்கு நிச்சயம் பண்ணியிருக்காங்க. இது இன்னைக்கு நேற்று எடுத்த முடிவு இல்லைடா. நாங்கள் 2 பேரும் சின்ன வயசாக இருக்கும்போதே எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு என் அம்மாவும் மாமாவும் முடிவு பண்ணிட்டாங்க. ஓ மாமா பொண்ணு தானடா, சின்ன வயசுலேருந்து பழகியிருப்ப. அப்புறம் என்னடா பிரச்சனை உனக்கு? டேய், எங்களுக்கு இதில் சுத்தமாக விருப்பம் இல்லை. அதுவும் இல்லாமல் என் மாமா பொண்ணு கவிதாவை பற்றி உனக்கு தெரியாதுடா. அவள் ரொம்ப திமிரு பிடிச்சவ. அவளை விட வேற யாரும் முன்னேறக்கூடாது, படிக்கக்கூடாதுன்னு நினப்பா. அவளுக்கும் எனக்கும் சின்ன வயசுலேருந்தே செட் ஆகாது. சரி, நாள் போக போக அவங்க மனசை மாற்றிப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் அவங்க சொன்ன மாதிரியே எனக்கும் அவளுக்கும் தான் கல்யாணம்னு தேதியவே முடிவு பண்ணியிருக்காங்க. அதாண்டா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலை. தலையே வெடிக்கிற மாதிரி இருக்குது. உனக்கு பிடிக்கலைன்னா உங்கள் அம்மா கிட்ட எனக்கு பிடிக்கலை, இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு டைரெக்டாக சொல்லிடு. இல்லைடா, என்னால் அவங்கள மீறி எதுவும் பேச முடியாது. என்னடா இந்த காலத்தில் அம்மாவுக்கு இப்படி பயப்படுற? இது பயம் இல்லைடா, என் அம்மா மேலே எனக்கு இருக்கிற அன்பு. நான் சின்ன வயசாக இருக்கும்போதே எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என் அம்மா என்னை வளர்க்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு கூடவே இருந்து பார்த்துருக்கேன். அதனால் அவங்க சந்தோஷத்துக்கு என்றைக்கும் நான் குறுக்க நிற்க மாட்டேன். அப்போனா நேராக உங்கள் மாமா கிட்டேயே போய் உன் மனசில் உள்ளதை சொல்லிடு. இல்லைடா, எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா என்னை வளர்க்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்களோ அதை விட அதிகமாக என் மாமாவும் கஷ்டப்பட்டுருக்காங்க. இந்த காலத்தில் தன்னோட குடும்ப பாரத்தை சுமக்க முடியாதவங்களுக்கு மத்தியில் எங்களோட குடும்பத்தையும் சேர்த்து தாங்கினவர்டா என் மாமா. அவர் பொண்ணு கவிதாவை விட என் மேலே தான் அதிக பாசம் வச்சுருப்பாரு. நான் இப்போ கை நிறைய சம்பாதிக்கிறேன்னா அதுக்கு முழு காரணம் என் மாமா தான். எப்படிடா என் மாமா கிட்ட போய் நான் கவிதாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ல முடியும்? டேய், என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஏண்டா இப்படி கேட்குற? பின்ன நான் இங்கே என்ன வேலை வெட்டி இல்லாமல் வெட்டியாக உட்காந்துருக்கேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? என்னை வச்சு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க? ஆளை விடு சாமி, இது உன்னோட வாழ்க்கை, உன்னோட கல்யாணம், நீ ஏன் முடிவு பண்ணிக்க? உனக்கு போய் நான் அட்வைஸ் பண்ண வந்தேன் பாரு, என்ன சொல்லணும் என்று இளங்கோவனின் நண்பன் கூறிவிட்டு சட்டென்று அங்கிருந்து நகர்ந்து விட்டான். என்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்க யாருமே இல்லை. விதியை யாரால் மாற்ற முடியும்? அந்த ராட்சசி கூட எப்படி தான் வாழ போகிறேனோ?
என்ற இளங்கோவன் மனதில் நினைத்தவாறு தன் வேலையை தொடர்ந்தான். இங்கு கவிதாவின் திருமண நாள் குறித்து விட்டதன் மகிழ்ச்சியில் ஆட ஆரம்பித்து விட்டாள் வேலுநாச்சியார். இதை அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் மனநெறிவுடன் வேலுநாச்சியார் கூற இது கவிதாவின் காதிலும் விழுந்தது. கோபத்தின் உச்சத்திற்கு சென்றவள் தன் நடையின் வேகம் அதிகரிக்க வீட்டிற்கு விரைந்தாள். அப்பா, என்னப்பா இது? இங்கே என்ன நடக்குது? எனக்கு இளங்கோவனை கல்யாணம் பண்ணுறதுல சுத்தமாக விருப்பம் இல்லைன்னு உங்ககிட்ட பல தடவை சொல்லிட்டேன். அப்படி இருந்தும் இப்படி கல்யாண நாளை குறிச்சிங்கன்னா என்ன அர்த்தம் என்று கவிதா கூற சுப்பிரமணியத்தால் எதுவும் பேச முடியவில்லை. அமைதியாக இருந்தார். என்னடி, இப்போ என்ன நடந்துச்சுன்னு வந்ததும் வராததுமா இப்படி குதிக்கிற? இப்போ என்ன திடீர்னா மாப்பிள்ளை பார்த்தா உனக்கு கல்யாண தேதியை குறிச்சாங்க? நீ சின்ன வயசாக இருக்கும்போதே உனக்கும் இளங்கோவனுக்கும் தான் கல்யாணம்னு முடிவு பண்ணியாச்சு. இப்போ திடீர்னு எடுத்த முடிவு மாதிரி இப்போ எதுக்கு கத்துற? அம்மா, இதுக்கு மேலே என்னால் சும்மா இருக்க முடியாது. என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்களா? என் மனசுலையும் என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்க மாட்டீங்களா? நான் உண்மையிலேயே உங்கள் மகளான்னு எனக்கு இப்போ சந்தேகமாக இருக்குது. என்னடி வாய் ரொம்ப நீளுது என்ற வேலுநாச்சியார் கோபத்தில் கவிதாவின் கன்னத்தில் பலார் என்று அறைந்தார். அப்பொழுது தடுத்த சுப்பிரமணி, நாச்சியா, என்ன இது? வளர்ந்த பொண்ணை கை நீட்டி அடிக்கிற? பின்ன என்னங்க, அவ என்ன பேச்சு பேசுறா? நீங்களும் எதுவும் பேசாம அமைதியா இருக்கீங்க. பிறகு அழுது கொண்டிருந்த கவிதா மேலும் தனது மனதில் உள்ள பாரங்களை கொட்டி தீர்த்தாள். பின்ன எப்படிம்மா பேச சொல்ற? நான் சொன்னதில் எந்த தப்பும் எனக்கு தெரியல. ஏன்னா நீங்க அப்படித்தான் நடந்துக்கிட்டீங்க. அத்தை சென்னையிலேருந்து இங்கே வராத வரைக்கும் நான் நல்லா தான் இருந்தேன். என்னை நல்லா தான் பார்த்துக்கிட்டீங்க. எப்போ சென்னையிலேருந்து அவங்க இங்கே குடி வந்தாங்களோ அப்போ இருந்து அப்பா கண்ணுக்கு இளங்கோவன் தான் முக்கியமாக தெரிஞ்சான். எல்லாத்துக்கும் அவனுக்கு தான் முன்னுரிமை கொடுத்தாரு. அவன் நிறைய மார்க் எடுத்திருக்காங்கிறத காரணமாக காட்டி நிறைய செலவு பண்ணி சென்னைக்கு அனுப்பி படிக்க வச்சாரு. ஆனால் என்ன, பக்கத்து ஊரில் இருக்கிற காலேஜுக்கு தான் படிக்க அனுப்புனாரு. ஏம்மா ஏன்னு கேட்டால் கல்யாணம்னு இதை தான் காரணமாக சொல்கிறாரு. இது என்னோட வாழ்க்கைம்மா. நான் என்ன படிக்கணும், நான் எப்படி வாழணும்னு நான் தான் முடிவு பண்ணணும். அவன் கூட தான் வாழ போகிறேன்னு அதுக்காகவே என்னை வளர்க்குற மாதிரி இருக்குது. கோவிலுக்கு பலி கொடுக்குற ஆட்டை கூட நல்ல சொகுசாக வளர்த்து தான் பலி கொடுப்பாங்க. ஆனால் அப்படி கூட அப்பா என்னை பார்க்கலையே. அதுக்காக நீங்கள் என் மேலே பாசம் வைக்கலன்னு நான் சொல்லலப்பா. ஆனால் எப்போ பார்த்தாலும் அக்கா பையன்னு என்னை விட ஏன் உங்கள் அக்கா பையன் மேலே இவ்வளோ பாசம் வச்சிங்கன்னு தான் கேட்குறேன். உன் மனசில் இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சுமா. நீ நினைக்கிற மாதிரி நான் என்றைக்குமே நடந்ததில்லை கவிதா. எனக்கு நீ வேற இளங்கோவன் வேற இல்லைம்மா. நீங்கள் 2 பேருமே ஒன்று தான். உன் இடத்துல இருந்து பார்த்தா நான் பண்ணது தப்புன்னு தான் உனக்கு தெரியும். ஆனால் ஒரு அப்பாவா நீ என் இடத்துல இருந்து பார்த்தேன்னா கண்டிப்பாக உன் வாழ்க்கைக்கு நல்லது பண்ணியிருக்கேன்னு தான் உனக்கு புரியும். இப்போ என்னால் எதையும் வெளிப்படையாக சொல்ல முடியாதுமா. நேரம் வரும்போது நீயே தெரிஞ்சுப்ப. அப்பா உன்னோட நல்லதுக்கு தாமா செய்வேன். தயவு செஞ்சு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க. அது மட்டும் என்னால் முடியாதுப்பா. இனிமே நான் உங்கள் பேச்சை கேட்குறதா இல்லை. உங்கள் பேச்சை கேட்டு நான் வாழ்ந்தது போதும். இது என்னோட கல்யாணம், என்னோட வாழ்க்கை. இது எனக்கு பிடிச்ச மாதிரி அமையணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். அதனால் கண்டிப்பாக இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் என்ற கவிதா பிடிவாதமாக கூற வேறு வழி தெரியாத சுப்பிரமணி அம்சவள்ளியிடம் கவிதா கூறியதை தெரிவித்தார். நீ எதுக்கும் கவலைப்படாத சுப்பிரமணி. நான் வீட்டுக்கு வந்து கவிதா கிட்ட பேசுகிறேன். நான் சொன்னால் கவிதா நிச்சயம் கேட்பா. இல்லைக்கா, அவள் சமாதானமாகிற மாதிரியே தெரியலை. நான் எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க முயற்சி செஞ்சேன். ஆனால் அவள் இளங்கோவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு ஒத்த கல்ல நிற்கிறா. நீங்கள் சொன்னாலும் கேட்பாளான்னு எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு தடவை வந்து சொல்லி பாருங்க என்ற சுப்பிரமணி ஃபோனை வைக்க அடுத்த அரை மணி நேரத்தில் அம்சவள்ளி கவிதாவின் வீட்டிற்கு வந்தாள். கவிதா, என்னம்மா இது? ஏன் நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிற? என் மேலே உனக்கு ஏதாச்சும் கோவமா? இல்லை இளங்கோவன் மேலே கோவமா? அப்படி என்ன கோவம் உனக்கு? என்கிட்ட வெளிப்படையாக சொல்லுமா. எதா இருந்தாலும் அதை நான் சரி பண்ணுறேன். அத்தை, ப்ளீஸ் அத்தை, என்னை தயவு செஞ்சு யாரும் கட்டாயப்படுத்தாதீங்க. உங்கள் மேலே எனக்கு எந்த கோவமும் இல்லை. சொல்லப்போனால் எங்கள் அம்மா என் மேலே வச்சிருக்கிற பாசத்தை விட நீங்கள் தான் அதிகமாக வச்சுருக்கீங்க. அதே மாதிரி இளங்கோவன் மேலேயும் எனக்கு எந்த கோவமும் இல்லை. ஆனால் இளங்கோவனுக்கும் எனக்கும் செட் ஆகாத அத்தை. இது நாங்கள் வாழ போகிற வாழ்க்கை. பிடிக்காத 2 பேரும் எப்படி சேர்ந்து வாழ முடியும்? அதுதாம்மா நானும் கேட்குறேன். உனக்கு அவன்கிட்ட என்ன பிடிக்கலை? அவன் என்ன மாற்றிக்கணும்னு நீ நினைக்கிற? அதை என்கிட்ட வெளிப்படையாக சொல்லு. நான் அவன்கிட்ட சொல்லி அவனை மாற்றிக்க சொல்கிறேன். இல்லை அத்தை, எனக்காக அவன் எதையும் மாற்றிக்க வேண்டாம். அதே மாதிரி அவனுக்காக நானும் எதையும் மாற்றிக்க மாட்டேன்.
அப்படி உண்மையான குணத்தை மாற்றிக்கிட்டு வாழ்கிறது என்ன வாழ்க்கை அத்தை? இளங்கோவனுக்கு என்ன குறைச்ச? நல்லா படிச்சிருக்கான், இப்போ கை நிறைய சம்பாதிக்கிறான். நல்ல வசதியான வீட்டு பொண்ணை பார்த்து நீங்கள் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாமே. அவனுக்கு என்னை கண்டாலே பிடிக்காது, எனக்கும் அதே மாதிரி தான். அப்படி இருக்கும்போது எங்கள் 2 பேரையும் சேர்த்து வைக்கணும்னு ஏன் எல்லாரும் இவ்வளோ பிடிவாதமாக இருக்கீங்க என்றாள் கவிதா. கவிதா இவ்வாறு பிடிவாதமாக இருப்பதால் மேற்கொண்டு எதுவும் பேச முடியாத அம்சவள்ளி அமைதியாக இருந்தாள். அக்கா, நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, அவள் யார் சொன்னாலும் கேட்குறதா இல்லைன்னு. இதோ பாரு கவிதா, நீ இவ்வளோ தூரம் உன்னோட முடிவில் உறுதியாக இருக்கும்போது நானும் சில விஷயங்களை பற்றி உன்கிட்ட பேசி தான் ஆகணும். உனக்கு இளங்கோவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல அதுக்கப்புறமும் விருப்பம் இல்லைன்னா கண்டிப்பாக நாங்கள் யாரும் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டோம். ஆனால் தயவு செஞ்சு நான் சொல்கிற விஷயத்த கொஞ்சம் காது கொடுத்து கேளு. உங்கள் 2 பேருக்கும் என் அக்கா மேலே என்ன கோபம்? அவங்கள இங்கே கூட்டிகிட்டு வந்து அவங்க குடும்ப பொறுப்பை நான் சுமந்துக்கிட்டு இருக்கேன்னு தானே. ஆனால் உண்மை அது இல்லை கவிதா. நாம் இப்போ சாப்பிட்ற 3 வேளை சாப்பாடு கூட என் அக்காவால், அதாவது உன் அத்தையால் கிடைச்சது தான் என்று சுப்பிரமணி கூற, சுப்பிரமணி வேண்டாம் என்று அம்சவள்ளி கூற, அக்கா நீ இருக்கா, எவ்வளவு நாள் தான் இந்த உண்மையை நாம் மறைக்க முடியும்? என்னைக்காவது அவங்களுக்கும் தெரிஞ்சுதானே ஆகணும். அது அவங்க இப்போ தெரிஞ்சுக்கட்டும் என்ற சுப்பிரமணி கூற, அது கவிதாவுக்கும் வேலு நாச்சியாருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. என்னங்க சொல்கிறீங்க என்று வேலு நாச்சியார் கூற, ஆமா நாச்சியா, இந்த விஷயம் உனக்கு கூட தெரியாது. நாம் பக்கத்து டவுனில் ஒரு ஜவுளி கடை வச்சுருக்கோம்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் அதை பேங்க்கில் லோன் வாங்கி வச்சதா தான் உங்ககிட்ட நான் சொன்னேன். ஆனால் அது உண்மை இல்லை நாச்சியா. அது என் அக்கா கொடுத்த காசில் வச்ச கடை தான். அடமானத்தில் இருந்த நம்ம சொந்த வீட்டையும் மீட்கிறதுக்கு என் அக்கா தான் காரணம். அவங்க கொடுத்த பணத்தால் தான் நம்ம சொந்த வீட்டையும் மீட்டேன். இளங்கோவனோட அப்பா இறந்ததுக்கு அப்புறமா அவங்க இங்கே வந்தாங்க. அவங்க வாழ்கிறதுக்காக இல்லை, நம்மளை வாழ வைக்கிறதுக்காக. இளங்கோவனோட அப்பாவும் என் அக்காவும் படித்தது ஒரே காலேஜ் தான், ஒரே படிப்பு தான், ஒரே இடத்துல தான் வேலையும் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் தான் 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க. இளங்கோவன் அப்பா இறந்ததுக்கப்புறம் அந்த வேலையை என் அக்கா பார்த்து சென்னையிலேயே இருந்திருக்க முடியும். ஆனால் என் அக்கா அப்படி பண்ணலை. காரணம் நான். அப்போ நீ சின்ன பிள்ளை கவிதா, உங்கள் அம்மாவுக்கு நல்லா தெரியும். நான் குடிச்சிட்டு எந்த வேலை வெட்டிக்கும் போகாமல் ஊரை சுற்றிக்கிட்டு இருந்தேன். இனிமே நாம் தனியாக வாழ்ந்து என்ன பண்ண போகிறோம்? தம்பியையும் வாழ வச்சுட்டு அவன் கூட சேர்ந்து நாமளும் வாழலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஊருக்கு இளங்கோவனை கூட்டிக்கிட்டு என் அக்கா வந்தாங்க. சென்னையில் இருக்கிற சொந்த வீட்டை விற்றுட்டு எனக்கு ஒரு ஜவுளி கடை வச்சு கொடுத்தாங்க. அடமானத்தில் இருந்த நம்ம வீட்டையும் மீட்கிறதுக்கு அவங்க தான் காசு கொடுத்தாங்க. எந்த ஜென்மத்தில் நான் செஞ்ச புண்ணியமோ இப்படி ஒரு அக்கா எனக்கு கிடைச்சது. ஒரு குடும்பத்தை ஒரு ஆண் தான் சுமக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம குடும்பத்தை சுமந்தது என் அக்கா தான் ஆச்சியா. இப்படி நம்ம வாழ்க்கைக்காக அவங்க வாழ்க்கையை மாற்றி அமைச்சுக்கிட்ட என் அக்காவுக்கு ஒரே ஒரு ஆசைனா அது எங்கள் 2 பேர் உறவும் விட்டு போயிடக்கூடாதுங்கிறது தான். அதுக்காக தான் கவிதாவை இளங்கோவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சாங்க. இன்னும் சொல்லணும்னா இவ்வளவு நாள் நாம் வாழ்ந்த வாழ்க்கை என் அக்கா போட்ட பிச்சை. உன்னை 12வது வரைக்கும் படிக்க வச்சா போதும், அதுக்கப்புறம் நீ படிக்க வேண்டாம், எப்படியும் இளங்கோவனுக்கு தானே கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறேன்னு நான் எவ்வளவோ என் அக்கா கிட்ட சொன்னேன். ஆனால் ஒரு பொண்ணு படிக்கிறது ரொம்ப முக்கியம்னு தான் உன்னையும் பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு அனுப்பி படிக்க வச்சாங்க. உன்னையும் இளங்கோவன் கூடவே சென்னைக்கு அனுப்பலாம்னு தான் முடிவு பண்ணாங்க. ஆனால் நீங்கள் 2 பேரும் எப்போதும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பீங்க. அங்கே தெரியாத ஊரில் போய் 2 பேரும் சண்டை போட்டால் என்ன பண்ணுறதுன்னு தான் உன்னை இங்கேயே படிக்க வச்சாங்க. இவ்வாறு சுப்பிரமணி கூற மேற்கொண்டு எதுவும் பேச முடியாத கவிதாவும் வேலு நாச்சியாரும் வாயடைத்து அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்று கொண்டிருந்தனர். இது மட்டும் இல்லை கவிதா, உனக்கு இன்னொரு முக்கியமான உண்மையையும் சொல்ல போகிறேன். எதுக்கு சொல்லாமல் கொள்ளாமல் இவ்வளவு சீக்கிரம் கல்யாண நாளை குறிச்சிங்கன்னு தானே நீ சண்டை போட்ட? எனக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் வாழ்ந்த என் அக்காவுக்கு நீண்ட நாள் வாழ்கிறதுக்கு அந்த கடவுள் கொடுத்து வைக்கலை. அவங்களுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே பிளட் கேன்சர் வந்துருச்சு. இப்போது கடைசி காலத்தை எண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் இளங்கோவனுக்கும் தெரியாது. அவனுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவனை ஊர் பக்கமே வரவிடாமல் சென்னையில் இருக்க வச்சாங்க. இளங்கோவனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும்னு தான் இவ்வளவு நாள் பொறுமையாக இருந்தாங்க. அவனுக்கும் ஒரு நல்ல வேலை கிடச்சி கை நிறைய சம்பாதிக்கிறான். இனிமேயும் காத்திருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு தான் அவங்க சாகிறதுக்குள்ளே உங்கள் 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டு தான் சீக்கிரமாகவே கல்யாண நாளை குறிக்க சொன்னாங்க. இப்போ சொல்லு கவிதா, நான் பண்ணது தப்பா
என்று சுப்பிரமணி கூறிக்கொண்டிருந்த நேரத்தில் சுப்பிரமணியின் மனைவி வேலுநாச்சியார் கண்களில் நீர் தழும்ப அழுதபடி அம்சவல்லியின் காலில் விழுந்து தனது நன்றியை தெரிவித்தாள். எதுவும் பேச முடியாமல் நின்று கொண்டிருந்த கவிதாவின் கையை அம்சவல்லி பிடிக்க அவள் கண்களிலும் கண்ணீர் பெருவெள்ளம். தன் அத்தையை கட்டி அணைத்தபடி கதறி அழ ஆரம்பித்தாள். பின்பு குடும்ப சூழ்நிலையை புரிந்து கொண்ட கவிதாவும் மனப்பூர்வமாக இளங்கோவனை திருமணம் செய்ய சம்மதித்தாள். இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படியோ நீ இளங்கோவனை கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்ட. இன்னும் ஒரே ஒரு ஆசைதாமா, அதை இப்போவே கேட்குறது தப்பு தான். இருந்தாலும் எனக்கு வேற வழி தெரியலை. நான் சாகிறதுக்குள்ள ஒரு வாரிசை பார்த்துட்டேன்னா நிம்மதியாக கண்ணை மூடிடுவேன் என்றவாறு கூறிய அம்சவல்லியின் கண்களிலும் கண்ணீர் வழிந்தது. அதை அன்போடு துடைத்த கவிதா, அத்தை நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. நீங்கள் இந்த குடும்பத்தோட சாமி மாதிரி. எங்கள் எல்லாருக்கும் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்ச உங்களுக்கு இதை கூட நான் செய்ய மாட்டேனா? கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்களுக்கு ஒரு பேரக்குழந்தைய நான் பெற்று கொடுப்பேன். அதுக்குள்ளே உங்களுக்கு எதுவும் ஆகாது, நான் இருக்கேன், கவலைப்படாதீங்க என்ற கவிதா கூற தன் மருமகளை அன்போடு கண்ணீர் பொங்க கட்டியணைத்தாள் அம்சவல்லி. எப்படியோ கவிதா மனசு மாறிடுச்சு. அதே மாதிரி இளங்கோவனும் கவிதாவை ஏற்றுக்கிட்டா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் என்று வேலுநாச்சியார் கூற, நீங்கள் கவலைப்படாதீங்க, இளங்கோவன் இனிமே என்னோட புருஷன். அவனை எப்படி என் வழிக்கு கொண்டு வர்றதுன்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன். இவ்வளவு நேரம் அவனை பிடிக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இப்போ என்னன்னா இன்னும் கல்யாணம் கூட ஆகலை, அதுக்குள்ளே புருஷன்னு சொல்கிறாளே, என் மருமக கெட்டிக்காரி தான். இனிமே எனக்கு எந்த பயமும் இல்லை என்ற அம்சவல்லியின் முகத்தில் புன்னகை பூ பூத்தது என்றே கூறலாம். அம்மாவின் பேச்சை மீற முடியாத இளங்கோவன் வேறு வழியின்றி திருமணத்திற்கு 2 நாட்கள் முன்னதாகவே ஊருக்கு வந்தான். என்னதான் இளங்கோவனை பிடிக்கவில்லை என்றாலும் இனி வாழ்நாள் முழுவதும் அவனுடன் தான் வாழப்போகிறோம் என்ற உண்மையை ஏற்றுக்கொண்ட கவிதா இளங்கோவனை மெல்ல மெல்ல நேசிக்க ஆரம்பித்தாள். அவனுடன் போட்ட சண்டைகள் ஞாபகத்திற்கு வர அதை நினைத்து பார்த்தவள் அசட்டுத்தனமான மகிழ்ச்சியில் மூழ்கினாள். பிறகு ஊருக்கு வந்த இளங்கோவன், அம்மா எல்லா விஷயத்துலையும் நல்லா யோசிச்சு தான் முடிவெடுப்பீங்க, ஆனால் என் கல்யாண விஷயத்தில் மட்டும் ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா என்றான் இளங்கோவன். டேய், உனக்கே தெரியும்ல, நான் எதா இருந்தாலும் ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சு பார்ப்பேன்னு. அப்படி இருக்கும்போது உன்னோட கல்யாண விஷயம் உன்னோட எதிர்கால வாழ்க்கடா, அதில் எப்படி நான் யோசிக்காமல் முடிவெடுப்பேன்? கண்டிப்பாக உன்னோட வாழ்க்கை நல்லபடியாக அமையும், உனக்கு எந்த பயமும் வேண்டாம் என்று அம்சவல்லி கூற இளங்கோவனின் மனது சமாதானமாகவில்லை. கவிதாவுக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல சம்மதமானு அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்டிங்களா? அவளோட சம்மதம் இல்லாமலா நான் இந்த ஏற்பாட்டை பண்ணியிருக்கேன்? எனக்கு ஒன்றுமே புரியலம்மா. அவள் இதுக்கு எப்படி ஒத்துக்கிட்டா? அவளுக்கு என்னை கண்டாலே பிடிக்காது. நீங்கள் ஏதோ பொய் சொல்லி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இப்போ என்ன, நீ கவிதா கிட்ட இதை பற்றி பேசணும், அவ்வளவுதானே? சரி, நீ மாமா வீட்டுக்கு போயிட்டு கவிதாவை பார்த்து பேசிட்டு வா என்றாள் அம்சவல்லி. சிறிது நேரம் யோசித்த இளங்கோவனிடம், என்னடா யோசிச்சுக்கிட்டு இருக்க? நீ தானே பேசணும்னு சொன்ன, போய் பேசிட்டு வா. அது இல்லைம்மா, பேசணும்னு நான் தான் சொன்னேன். அவளை எப்படி பார்க்குறதுன்னு தான் தெரியலை. என்னை பார்த்தாலே அவள் பத்திரகாளி மாதிரி ஆடுவா. அவளை எப்படி சமாளிக்கிறதுன்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். டேய், என் மருமக முன்ன மாதிரி இல்லை. அவள் எவ்வளவு அன்பான பொண்ணுன்னு உனக்கு தெரியுமா? நீ போய் பேசிப்பாரு, அப்போ தான் உனக்கே தெரியும். யாரு அந்த ராட்சசியா அன்பான பொண்ணு? அவளை பற்றி உனக்கு சரியாக தெரியாதுமா, எனக்கு தான் தெரியும் என்றவாறு முணுமுணுத்த இளங்கோவன் கவிதாவை பார்க்க சென்றான். இளங்கோவனை பார்த்த நாச்சியாரும் சுப்பிரமணியனும் அன்போடு வரவேற்றனர். அடடே, வாங்க மாப்பிள, வாங்க. என்ன மாமா, வாங்க போங்கன்னு மரியாதையெல்லாம் பலமாயிருக்கு. எதுக்கு இதெல்லாம்? என்னை எப்பொழுதும் போல பேர் சொல்லியே கூப்பிடுங்க. இனிமே எப்படிங்க மாப்பிள அந்த மாதிரி கூப்பிட முடியும்? எங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க, அப்போ உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து தானே ஆகணும். அட நீங்கள் வேற மாமா. ஆமாம், கவிதா எங்க? அவகிட்ட கொஞ்சம் பேசணும். கவிதா கொல்லப்புறத்தில் தான் துணிக்காய போட்டுட்டு இருக்கா. முதல்ல உட்காருங்க மாப்பிள, நான் போய் உங்களுக்கு காஃபி போட்டு கொண்டு வரேன் என்றாள் வேலுநாச்சியார். இல்லை அத்தை, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நான் இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன். நான் கவிதா கிட்ட கொஞ்சம் பேசணும். நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். சரிங்க மாப்பிள, பின்னாடி தான் இருக்கா, போய் பேசிட்டு வாங்க என்று வேலுநாச்சியார் கூற இளங்கோவனும் சென்றான். கவிதா என்ற குரலை கேட்ட கவிதா சற்று திரும்பி பார்க்க நிற்பது இளங்கோவன்.
இவ்வளவு நாள் இளங்கோவனை கோபத்துடன் மட்டுமே பார்த்து கொண்டிருந்த கவிதாவிற்கு இன்று தன் வருங்கால கணவனாகத்தான் அவன் தெரிந்தான். ஒவ்வொரு பெண்ணிற்கும் ஏற்படும் அதே வெட்கம். அப்படியே வெட்கத்துடன் தலை குனிந்தாள். கவிதா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். இப்போ நல்ல மூடில் தானே இருக்க, பேசலாமா என்ற இளங்கோவன் கூற ஆம் என்ற கவிதாவிடம் பேச ஆரம்பித்தான். கவிதா, இந்த கல்யாணத்தில் உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியலை. இல்லை உன்னை எல்லாரும் கட்டாயப்படுத்தி சம்மதிக்க வச்சாங்களான்னு எனக்கு தெரியலை. என் மேலே எந்த தப்பும் இல்லை. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு இப்போ வரைக்கும் ஆசைப்படலை. என் மனசில் அந்த மாதிரி துளி கூட எண்ணம் இல்லை. அதனால் எந்த கோபத்தையும் நீ என்கிட்ட காட்டிடாத. ஏன்னா இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றவாறு இளங்கோவன் தனது வார்த்தைகளை தலை குனிந்தபடி அடுக்கிக் கொண்டிருந்தான். சிறிது நேரம் அமைதியாக இருந்த கவிதா சுற்றும் முற்றும் பார்த்தாள். யாரும் இல்லை என்பதை தெரிந்து கொண்ட கவிதா ஓடிச் சென்று இளங்கோவனை அணைத்து அவன் இதழோடு இதழ் பதித்தாள். சிறிது நேரம் பூமியின் சுழற்சியே நின்றது போன்ற எண்ணம் அவனுள் ஏற்பட இந்த உலகத்தையே மறந்தவன் அவளினுள் கரைந்தான். இதுநாள் வரை வெறுப்பை மட்டுமே இருவரும் வெளிப்படுத்தி கொண்டிருந்த நிலையில் அந்த வெறுப்பில் எவ்வளவு காதல் இருக்கிறது என்பதை இருவரும் உணர்ந்த தருணம் அது. சிறிது நேரத்திற்கு பிறகு என்னோட சம்மதம் போதுமா என்ற கவிதா கூறிவிட்டு அங்கிருந்து ஓடிச் சென்றாள். என்னடி, மாப்பிள்ளை உன்கிட்ட ஏதோ பேசணும்னு வந்தாரு, என்ன நீ மட்டும் ஓடி வர? எங்க அவரு? ஒரு எலியை பார்த்துட்டு அப்படியே ஷாக்காகி நிற்கிறான், வருவான். என்னடி இது, முன்னாடி தான் அவன் இவன்னு சொல்லிக்கிட்டு இருந்த, இதுக்கப்புறம் அப்படி சொல்லாத கவிதா. என்ன இருந்தாலும் உனக்கு புருஷனாக போறவரு, கொஞ்சம் மரியாதை கொடு. சரி சரி என்ற கவிதாவும் சிரித்து கொண்டே தன் அறைக்கு சென்றாள். பிறகு பின்புறம் சென்ற நாச்சியார், மாப்பிள என்ன மாப்பிள, இதுக்கெல்லாம் போய் யாராவது பயப்படுவாங்களா? சாதாரண எளிதான, உள்ள வாங்க என்று அழைக்க அப்பொழுதுதான் இளங்கோவன் சுயநினைவிற்கு வந்தான். மாப்பிள, இந்தாங்க காஃபி குடிங்க. சர்க்கரை நிறைய போட்டிருக்கேன். உங்களுக்கு காஃபியில் நிறைய சர்க்கரை போட்டால் தானே பிடிக்கும். அம்மா, நான் அவனுக்கு ஏற்கனவே ஸ்வீட் கொடுத்துட்டேன், அதுவே அவனுக்கு போதும். நீ எப்படி கொடுத்த? அது ஒன்றும் இல்லைம்மா, அப்பா நேற்று ஸ்வீட் வாங்கிட்டு வந்தாருல்ல, அதை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அதை தான் இளங்கோவனுக்கும் கொஞ்சம் கொடுத்தேன் என்ற கவிதா கிண்டலாக கூறினாள். சரி பரவாயில்ல மாப்பிள்ள, உங்களுக்காக ஆசையாக போட்டிருக்கேன், இந்த காஃபியை கொஞ்சம் குடிங்க. இல்லைங்க அத்தை, கவிதா கொடுத்த ஸ்வீட் நல்லா தான் இருந்துச்சு, அது மறுபடியும் கிடைக்குமான்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க என்ற இளங்கோவனின் பேச்சில் அவனும் கவிதாவிடம் தனது மனதை பறிகொடுத்து விட்டான் என்பது புரிந்தது. பிறகு இருவருக்கும் திருமணத்தை நல்லபடியாக நடத்தி முடித்த அம்சவல்லியும் சுப்பிரமணியனும் பெருமூச்சு விட்டனர். திருமணத்திற்கு பிறகு தன் அத்தை அம்சவல்லியுடன் சென்னைக்கு புறப்பட்ட கவிதா அங்கு சென்று இளங்கோவனுக்கு தெரியாமல் அத்தையை நல்லபடியாக கவனித்து கொள்ள ஆரம்பித்தாள். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இளங்கோவனுக்கும் இது தெரிய வரும். அதுவரை அவன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற தனது அத்தையின் ஆசையை நிறைவேற்ற கவிதா போராடி கொண்டிருக்கிறாள். அம்சவல்லியின் ஆசைப்படி கவிதா ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். தற்பொழுது கவிதாவிற்கு 2 பிள்ளைகள். தன் பிள்ளையோடு சேர்த்து தன் குடும்ப பாரத்தை இவ்வளவு நாள் சுமந்த தன் அத்தையையும் ஒரு குழந்தையாகவே பார்த்து கொள்ள ஆரம்பித்தாள். எந்த கடனையும் மறக்கலாம், ஆனால் நன்றி கடனை மட்டும் மறக்கக்கூடாது என்பதை சுப்பிரமணியனும் அவர் பெற்ற மகள் கவிதாவும் நிரூபித்து விட்டனர். இந்த கதை எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு நல்ல கதையில பார்க்கலாம். தேங்க்யூ.